பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். இந்த நாளிலேயும் ரோமருக்கு எழுதுகிறதான நிருபம் 8வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று சொல்லி ஒரு கேள்விக்குறி அதில் போட்டிருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு மனிதன் அன்பு வைப்பான் என்று சொன்னால் அந்த அன்பை விட்டு பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்போ இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மனிதனை நேசிக்கும்போது அந்த மனிதர்களுடைய அந்த அன்பை விட்டு பிரிக்கிறதை யார் என்று சொல்லி இங்கே கேட்கிறது போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு மனிதன் அன்பு வைத்தால் அந்த அன்பை விட்டு பிரிக்கிறது என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பாருங்க, உபத்திரவமோ, ஒரு மனிதனுக்கு பலவிதமான உபத்திரவங்கள் வரலாம் இல்லையா? அந்த உபத்திரவங்கள் வரும்போது அந்த உபத்திரவங்கள் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிக்குமா அப்படின்னு சொன்னால், பல மனிதர்கள் பல உபத்திரவங்கள் வருகிற நேரத்தில் இன்னும் அதிகமாக ஆண்டவரை நேசித்திருக்கிறார்கள், ஆண்டவர் மேலே இன்னும் அதிகமாக அன்பு செலுத்தியிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் எத்தனையோ உபத்திரவங்களை அனுபவித்திருப்பீர்கள், எத்தனையோ நெருக்கங்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள் இல்லையா? கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு உங்களை பிரிக்க முடிந்ததா? நான் சொல்லுகிறேன், ஒரு மனிதனுக்கு உபத்திரவங்கள் வரும்போது இல்லையா, உபத்திரவம் வரும்போது அந்த உபத்திரவங்களின் நிமித்தமாக கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. எத்தனையோ பேர் உபத்திரவங்கள் வந்த நேரத்திலேயும் ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ உபத்திரவங்கள் வந்திருக்கலாம். மனிதர்கள் மூலமாய் ஸ்தோத்திரம், ஊழியம் செய்கிற ஸ்தலங்களில், குடியிருக்கிற இடங்களில் பலவிதமான உபத்திரவங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஆனாலும் அந்த உபத்திரவம் எல்லாம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலக்குனதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் அன்பையும் உபத்திரவத்தையும் ஒன்றை ஒன்று சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா உபத்திரவம் பெருசாக இருக்காது, கிறிஸ்துவின் அன்பு தான் விலையேற பெற்றதாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அநேகர் உபத்திரவத்தை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கிறிஸ்துவனிடத்தில் அன்பு செலுத்த முடியாது. கிறிஸ்துவனிடத்தில் அன்பு செலுத்தினீங்கன்னா உபத்திரவம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எப்பேற்பட்ட உபத்திரவமாக இருந்தாலும், அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், அது எப்பேற்பட்டதான சூழ்நிலைகளாக இருந்தாலும், அந்த கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ளே இருக்குமானால் எந்த காரணத்தை கொண்டும் ஸ்தோத்திரம் அந்த உபத்திரவம் உங்களை மேற்கொள்ளவே மேற்கொள்ளாது. அல்லேலூயா. உபத்திரவம் என்பது இந்த உலகத்தில் மட்டும்தான். வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் நம்முடைய ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தார். அதனால அந்த ஜெயித்த தேவனிடத்திலே நமக்கு அன்பு இருக்கிறபடினால இந்த உலகத்தின் உபத்திரவங்கள், இந்த உலகத்தின் நெருக்கங்கள், உலகத்தில் இருக்கிற அந்த சோதனைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. அதை விடவும் அதிகமாக கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் அன்பு வைத்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் யோசித்து பாருங்க, ஆண்டவரிடத்தில் அன்பு வைத்திருக்கிறேன், எனக்கு நிறைய உபத்திரம் வருது, பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருகிறது, ஆனால் சொல்லுகிறது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை அந்த உபத்திரவம் பிரிக்க முடியாது. கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு அந்த உபத்திரவம் ஒரு நாளும் உங்களை பிரிக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளையே, உடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நேசிக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அதிகமாக நீங்கள் அன்பு செலுத்தும் போது பல உபத்திரவங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனாலும் இந்த கிறிஸ்து மேல் இருக்கிற அன்பு எல்லா உபத்திரவத்தை விடவும் மேலானது என்பதை அறிந்து கொண்டு கிறிஸ்துவின் மேல் அன்பு செலுத்தி அவருக்காக உங்களை அர்ப்பணித்து வாழுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த உலகத்தில் பலவிதமான உபத்திரவங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு செலுத்தும் போது
அந்த அன்பு அந்த உபத்திரவங்களை மேற்கொண்டு விடும். அந்த அன்பு உபத்திரவத்தை ஸ்தோத்திரம் கீழே தள்ளி கிறிஸ்துவோடு கூட இன்னும் ஐக்கியப்பட வைக்கும். கிறிஸ்துவுக்காக வாழுங்கள், ஆண்டவருக்காக வாழுங்கள். உபத்திரவத்தை பார்த்து, சோதனைகளை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு விலகி விடாதீர்கள். ஆண்டவருக்காய் தன்னை அர்ப்பணித்து வாழுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறது. அதிலே முதல் வார்த்தை ஆண்டவரை உபத்திரவமோ என்று சொல்லி பார்த்தோம். ஆமாம் ஆண்டவரை உபத்திரவம். இன்றைக்கு அநேக மனிதர்களை, அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த போராட்டத்தின் ஆவிகளை, போராட்டத்தின் வல்லமைகளை கர்த்தராகிய தேவன் மாற்றி உமது பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுங்க. கிறிஸ்துவின் அன்பு இன்னும் நெருக்கி அவர்களை ஏவட்டும் என்று செபிக்கிறோம். கிறிஸ்துவுக்காய் தன்னை அர்ப்பணித்து வாழக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுங்க. அப்படி பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.